நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். வாரிசு என்பதால் மட்டுமே அரசியலில் அதிகாரங்களை பெறுவதற்கான அதை தகுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? வாரிசு என்ற காரணத்திற்காகவே அவர்களை புறக்கணிப்பது சரியா என்ற ஒரு தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா முழுவதும் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்த, பல்வேறு தரப்பிலும் வாரிசு அரசியல் இருக்கலாம், பெரிய பொறுப்புகளை வகித்த அரசியல் தலைவர்களை குறித்த ஒரு தொகுப்பு நம்முடைய இருக்கிறது. அதை பார்த்துட்டு போகலாம். இந்தியா முழுவதும் தேசிய அரசியலை பொறுத்தளவிலே நேரு, இங்கே சுபவி குறிப்பிட்டார், மோதிலால் நேருவிடமிருந்தே அதை தொடங்கணும் அப்படின்னு சொன்னார். நேருவிடம் தொடங்கிய அந்த வாரிசு அரசியலாக குறிப்பிடப்படுவது, அதை தாண்டி இந்திரா காந்தி, அதன் பிறகு ராஜீவ் காந்தி, இன்றைக்கு ராகுல் காந்தி என்று வந்து நிற்கிறது. அதுபோல் காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா, அவருடைய மகன் பரூக் அப்துல்லா, அவருடைய மகன் உமர் அப்துல்லா, இன்றைக்கு காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா, பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா என்று அந்த அரசியல் வாரிசு அங்கே இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ், அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் என்று அந்த அரசியல் அங்கே இருக்கிறது. ஆந்திராவை பொறுத்தளவிலே ராஜசேகர ரெட்டி, அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர்களுடைய வாரிசு அரசியலாக அதை பார்க்க முடிகிறது. அதை தாண்டி கர்நாடகத்தில் தேவகவுடா, அவருடைய மகன் குமாரசுவாமி என்று அந்த வாரிசு அரசியல் கர்நாடகத்தில் இருக்கிறது. நாம் தேசிய அரசியல் இருந்தே இதை பார்த்து கொண்டு வந்துகின்றோம். ஊபியில் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவை பற்றி பார்த்தோம். ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி பார்த்தோம். கர்நாடகாவில் தேவகவுடாவையும் குமாரசுவாமி அவருடைய வாரிசு அரசியலை பற்றி பார்த்தோம். தமிழகத்தில் நிறைவாக, தமிழகத்தில் இந்த வாரிசு அரசியல் என்ன மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வாரிசு அரசியல் குறித்து அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய கட்சி. திரு கருணாநிதி அவர்கள் இப்பொழுது கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளை வகித்த மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டவர்கள் தமிழகத்தில். இதை தாண்டி ஜி.கே. மூப்பனார், அவருடைய வாரிசாக இங்கே இன்றைக்கு ஜி.கே. வாசன் இங்கே அரசியலில் அவருடைய வாரிசாக இன்றைக்கு இருக்கிறார். வாரிசு அரசியலை மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இவர்களும் அன்புமணி ராமதாஸ் இவர்களும் கூட வாரிசு அரசியலினுடைய இந்த பட்டியலில் வருகிறார்கள். இன்னும் கூட இந்த பட்டியல் மிக நீளமானது. இருந்தாலும் நான் முன்பே சொன்னது போல மிக குறிப்பிடத்தக்க பொறுப்புகளை வகித்தவர்கள் என்ற முறையிலே இந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த தளத்தில் இன்னும் கூட நாம் விரிவாக விவாதிக்கலாம். சொல்லுங்கள் நாராயணன், இப்போ அவங்க பார்த்தோம், நம்ம இந்தியா முழுவதும் இது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கின்றோம். வாரிசு என்பதால் மட்டுமே அவர்களை ஒதுக்கிவிட முடியாது. நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை என்னுடைய வாரிசே கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், நான் ஏற்றுக்கொண்ட பணியை என்னுடைய வாரிசே தொடரவில்லை என்று சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அதனால் குடும்பமாக நாங்கள் ஒரு அரசியலில் இருப்பதில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு வாதத்தை குமரேசன் வைக்கிறார். அது உட்கட்சி விவகாரமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது சுபவி அவர்களுடைய வாதம். உங்களுடைய வாதம்? அதாவது மரியாதைக்குரிய சுபவீர பாண்டியன் அவர்கள் சொன்னதில் ஏதோ பிஜேபி இப்போ தான் ஆட்சிக்கு வந்ததுனால இது போல் சொல்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னதை நான் சரியாக விளக்கவில்லைன்றது எனக்கு புரியவில்லை. நான் சொன்னது அவர்களுடைய அமைப்பு பலவீனமானது என்று தான் நான் சொன்னேனே தவிர அதனால் தோல்வியுற்றார்கள் என்று நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது இந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு தொழில் அல்ல. ஆனால் வாரிசு அரசியல் என்பது நண்பர் வேலுசாமி கூட சொன்னார். இவர் பிறந்த பசங்களை சொல்கிறாரா இல்லை வேற யாரும் வாரிசு சொல்கிறாரா அப்படின்லாம் கேட்டார். அது சொல்லிவிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தவறாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்னு சொன்னார். அவர் நரேந்திர மோடி அவருடைய கருத்து அவ்வளோதான். ஆனால் இவரே ஜட்ஜ் ஆகி இப்போ தவறுன்னு சொல்லிட்டார். ஏனென்று சொன்னால் அவருடைய கட்சியில் வாரிசு அரசியல் இருப்பதனால், உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் நம்முடைய பிரதமர் சொன்ன கருத்தை தவறு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய கருத்து அவ்வளவுதான். அதனால அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. இல்ல, இப்போ ஒரு வாதத்திற்காக வாரிசு என்பதால் மட்டுமே ஒருவேளை அவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படலாம், அரசியல் ரீதியாக கட்சிகளில் பதவிகள் கொடுக்கப்படலாம். ஆனால் மக்கள் அவர்களை அதை தாண்டி ஏதோ திறமைகள் இருப்பதால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ ஷேக் அப்துல்லாவிலிருந்து பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா என்று சொன்னால், எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னால் மக்கள் அவர்களை ராஜசேகர ரெட்டியை பார்த்து அதே கண்ணோட்டத்தோடு ஜெகன்மோகன் ரெட்டியை பார்க்கிறார்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மு.க. அழகிரிக்கான இடமும் மு.க. ஸ்டாலினுக்கான இடமும் ஒன்றாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் நீங்களே சொன்னீங்க, மு.க. ஸ்டாலினை நான் வாரிசு அரசியல்வாதியாக பார்க்க இயலாது அப்படிங்கிறீங்க. அப்போ அதை எப்படி பொருத்தி பார்க்க? இல்லை, இதில் ப்ராப்ளம் என்னன்னா, நிர்வாகிகளை எல்லாம் தலைவர் என்று சொல்லி விடுகிறார்கள். தலைவர் என்றால் என்னன்றதுக்கு ஒரு டெபினிஷனே நம்ம ஒரு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறதுல தவறே கிடையாது.
தலைவர் என்று சொன்னால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கம்யூனிஸ்டில் ஒரு தலைவர் இருந்தால் நான் அவரை தலைவராக தான் பார்த்தாகணும். இப்போ நான் உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரை ஒரு சாதாரண ஒரு திமுக தலைவர்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு மிக்கவர். அதனால் தலைவர் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆனால் அதை திணிக்கக்கூடாது என்று தான் சொல்லுகிறோம். திணிப்பதன் மூலமாக என்ன ஆகிறது என்றால், நான் பிஜேபியே பேசல, நான் ஜெனரலாகவே பேசுகிறேன். திணிப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட அரசியல் என்பது நம்முடைய குடும்பத்து அங்கத்தினரை நம்ம கொண்டு வர. ஐயா நம்ம தோழர் குமரேசன் சொன்னார், அருமையாக சொன்னார். அரசியலுக்காக வாரிசா, வாரிசுக்காக அரசியல்னு வரும்போது எல்லாரும் செய்யலாம். இப்போ உதாரணத்திற்கு பிரகாஷ் காரத், பிருந்தா காரத் இருக்கிறாங்க. நாம் அதை உண்மையிலே இது வாரிசுன்னு பெருசாக நம்ம சொல்ல முடியாது. நல்லா தான் செஞ்சுட்டு, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் நீங்கள் வசுந்தரா ராஜே பற்றி, சிந்தியா பற்றி அவர் பேசினார். அவருடைய சகோதரர் மாதவராவ் சிந்தியா காங்கிரஸில் இருந்தார். ஏன்னா அந்த குடும்பம் அரசியலில் அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக அத்தனை பேரும் போனாங்க. அவங்களுடைய சகோதரி கூட பிஜேபியில் தான் இருக்கிறாங்க. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த தலைவர்களை, அதாவது தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிர்வாகிகளை அல்லது வாரிசுகளை தலைவராக்கும் முயற்சி என்பது கட்சியை தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த கொள்கை என்பது ஒரு கட்சி, இப்போ ஐயா இருக்கிறாருன்னா அவருடைய கொள்கை எனக்கு ஏற்பில்லாமல் இருக்கலாம், என்னுடைய கொள்கை அவருக்கு ஏற்பில்லாமல் இருக்கலாம். அந்த கொள்கை வீணாகி போய்விடுகிறது. அதனால் தான் ஒவ்வொரு கட்சியிலும் பார்த்தீங்கன்னா பிளவுகள் அதிகம். எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே அதிக கட்சிகள் இருக்கிற நாடு இந்தியாவாக இருக்கும். அதிக கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகமாகத்தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம். ஒருவேளை உங்களுடைய கூற்று உண்மையாக இருந்தால் அது வரவேற்கக்கூடியதாக தான் இருக்கும். நிமிஷம் மாறி ரசா இது அதற்கு முன்பாக சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான மக்களுடைய கருத்தையும் பார்க்கலாம். திரு நாராயணன் சில வாதங்களை வைத்திருக்கிறார். மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதை குறித்து பார்க்கலாம். அது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் தேவேந்திரன் காத்திருக்கிறார். தேவேந்திரன், சொல்லுங்க, சமூக வலைத்தள கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன? நிச்சயமாக செந்தில், இன்னைக்கு சமூக வலைதளங்களை பொறுத்தளவு நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு. பசீர் ஜே சொல்லியிருக்காங்க. சுஷ்மா சுவராஜினுடைய சகோதரி வந்தனா சர்மா ஹரியானாவில் எம்எல்ஏவாக இருக்காங்க. யஸ்வந்த் சின்ஹாவின் மகன் ஜெயந்த் சின்ஹா ஹசாரிபாக்கில் எம்பியாக இருக்காங்க. பிரமோத் மகாஜன் மகள் பூனம் மகாஜன் மும்பையில் ஒரு எம்பியாக இருக்காங்க. சாகித் சிங் வர்மாவின், அதாவது முன்னாள் முதல்வர் சாகித் சிங் வர்மாவினுடைய மகன் பர்வேஷ் வர்மா டெல்லியில் எம்பியாக இருக்கிறாரு. இதே போல் கல்யாண் சிங்கின் புதல்வர் ராஜ்வீர் சிங் ஈடாக்கில் எம்பியாக இருக்காரு. கோபிநாத் முண்டேவின் மகள் பிரீத்தம் முண்டே பீட் எம்பியாக இருக்காங்க. அதே போல் ராஜ்நாத் சிங்கின் மகன் பங்கஜ் சிங்கும் அரசியலில் இருக்காரு. தொடர்ச்சியாக மேனகா காந்தி மகன் வருண் காந்தி சுல்தான்பூர் எம்பியாக இருக்காங்க. இவங்க எல்லாம் யார் அப்படிங்கிறது மோடிக்கு நிச்சயமாக தெரிஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு பசீர் ஜே சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு. செல்வா திரு சொல்லியிருக்காரு, அரசியலில் பல திறமையாளர்கள் இருந்தாலும் வாரிசுகளுக்கு தான் முதலிடம் கிடைக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மணிகண்டன் சொல்லியிருக்காரு, ஒரு இந்திய மருத்துவரின் மகன் மருத்துவராக இருக்கலாம். அதே போல் இந்திய ஆசிரியரின் மகன் ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் அரசியலில் மட்டும் வாரிசு அரசியலில் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அதை சட்டப்பூர்வமாக ஒரு தடை கொண்டு வரலாமே அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. கூட வெற்றிவேல் கேட்டிருக்காரு, இது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இது மற்றவர்களின் வளர்ச்சியை முடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. கிஷோர்குமார் சொல்லியிருக்காரு, வாரிசு அரசியலை கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? திறமையும் அனுபவமும் நல்ல குணமும் இருந்தால் வாரிசாக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரலாமே அப்படின்னு கிஷோர் கேட்டிருக்காரு. மிசா செல்வா கேட்டிருக்காரு, வாரிசு அப்படிங்கிறவர் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பாதுகாக்கக்கூடியவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல் அருண் சேர்மதி சொல்லியிருக்காங்க, காமராஜருக்கு பிறகு தமிழகத்தில்னு இல்லை, காமராஜருக்கு பிறகு எந்த தலைவருமே மக்களுக்காக உழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. செந்தில், நன்றி தேவா. சமூக வலைத்தள கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சுபவி அவர்கள் நிறையவே சில விஷயங்கள் வச்சிருந்தீங்க. நான் இருந்தாலும் சமூக வலைத்தள கருத்துக்கள் தொடர்பாக நாராயணன் வந்துடலாம்னு நினைக்கிறேன். பாஜகவினுடைய ஒரு பெரிய பட்டியலை அங்கே சமூக வலைத்தளத்தில் ஒருவர் கொடுத்திருந்தார், ஒரு சமூக வலைத்தள பதிவர். எல்லா கட்சிகளிலும் இது இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? அதான் இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் வாரிசு அரசியல் கூடாது என்று காஷ்மீரிலே சொன்னதற்கு காரணங்கள் உள்ளது. இந்த வாரிசு அரசியல் அந்த கட்சியிலே அல்லது ஆட்சியிலே இந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் செயல்பட முடியவில்லை என்ற காரணத்தினால் காஷ்மீரம் இன்றைக்கு இந்த நிலையிலே உள்ளது என்பதற்காகத்தான் அந்த பிரச்சார கூட்டத்திலே பேசியிருக்கார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால்
இந்த வாரிசு அரசியல் என்பது கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது, இன்க்ளூடிங் பிஜேபி தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருவேளை முதல் சுற்றுல கொஞ்சம் மறுத்த மாதிரி எனக்கு நினைவில் இருக்கிறது. அதனால கேட்டேன். நான் ஒரு லிஸ்டே கொடுக்குறேன். நான் இங்க வரும்பொழுது நான் ஒரு பட்டியல் கொண்டு வந்துள்ளேன். உதாரணத்திற்கு 2009 பாராளுமன்றத்தில் காங்கிரசினுடைய சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 41.35 விழுக்காடு, அதாவது வாக்குகள் எம்பிஸ். சரி. குடும்ப அரசியலில் இருக்கக்கூடிய எம்பிஸ், வாரிசு அரசியல் எம்பிஸ். பிஜேபி 24%. நான் ஒரு 4-5 சொல்கிறேன். பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி 40%. ஆனா யாருக்குமே இது அதிர்ச்சியா இருக்கும். இந்த குறைவா இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? இல்ல கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னாக்க அதே 24, பாஜக எவ்வளவோ அதே 24%, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரே பாதையில் பயணிக்கும். ஆமா, ஒரே பாதையில். டிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா 36.84%. இப்படி 100% பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய லோக்தள் 100%, சிரோன்மணி அகாலிதள் 75%, ஜனதாதள் செக்யூலர் 66.67%. இப்படி எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. நான் அது இல்லைன்னு, ஆனால் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இரு கட்சிகளில் தான். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். இதுல இல்லவே இல்லைன்னு சொன்னா, ஏன்னா சில விஷயங்களை ஏற்றுக்கணும். சிபிஐல 0, ஆனா குறைவான உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினால அது இருக்கலாம். இதுதான் உண்மை. சுபவீரபாண்டியன் அவர்களிடம் இல்ல, அதோடு இணைத்து இந்த கேள்வி கூட இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிறது உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சுருக்குவது எந்த அளவுக்கு ஏற்படுது? ஏன்னா அது ஒரு கட்சியாக மட்டுமே, கட்சி பொறுப்பில் மட்டுமே அவர்கள் இருந்தால் அது உட்கட்சி பிரச்சனையாக பார்க்கப்படலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவோ, நாடாளுமன்ற உறுப்பினராகவோ, மத்திய அமைச்சராகவோ, மாநில அமைச்சராகவோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சூழலில் அது எந்த அளவிற்கு ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை? எளிமையாக ஒரு செய்தியை சொன்னால், உங்கள் நண்பர் நாராயணன் அவர்கள் சொல்லும்போது வாரிசு அரசியல் கூடாது என்பதில்லை, அதை திணிக்கக்கூடாது என்று சொன்னார். திணிக்க முடியாது. எப்படி திணிக்க முடியும்? ஒரு கட்சியில் இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இடத்துல பொருளாளராக வருகிறார் என்றால் கட்சியில் இருக்கிற எல்லோரும் எதிர்த்தால் எப்படி வர முடியும்? நீங்கள் கேட்குற கேள்வி கட்சியில் வர்றதை பற்றி நாங்கள் பேசலை, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு அதுவும் எப்படி வர முடியும்? மக்கள் வாக்களிக்காமல், மக்கள் வாக்களித்தால் தான், கட்சி உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டால் தான் கட்சி பொறுப்புக்கு வர முடியும். மக்கள் வாக்களித்தால் தான் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். வேண்டுமானால் அமைச்சராகிற அந்த நிலையில் வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். இதை தாண்டி நான் சொல்ல வந்த செய்தியை தோழர் குமரேசன் சொன்னாங்க. நான் சொல்ல நினைத்தது நான் அடுத்த சுற்றில் சொல்கிறேன். வாரிசு அரசியலுக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது, நான் அடுத்த சுற்றில் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிந்து 1950களில் திமுக மாநாடு நடக்கிற போது மாநாட்டு பந்தல்களில் தொட்டில்கள் ஆடும். நான்லாம் சின்ன குழந்தையிலேருந்து அப்பா அம்மா கூட போனவன், குடும்பமாக. அந்த வாரிசு அரசியல் வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நடந்த நிகழ்ச்சி 1937-38 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற போதும் பின்னால் நடக்கிற போதும் அந்த போராட்டங்கள்லாம் குடும்பமாக கலந்து கொண்டு ஒரு திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்வி நடராஜன் அவர்களினுடைய துணைவியார் ஒரு கைக்குழந்தையோடு சிறைக்கு போனார்கள். அந்த கைக்குழந்தை தான் பின்னால் நாடாளுமன்ற உறுப்பினரான என்விஎன் சோமு. எனவே இது ஒரு குடும்ப அரசியல் என்றா இதை சொல்றது? குடும்ப பொது வாழ்க்கைக்கு எங்கள் அப்பாவும் அரசியலில் இருந்தாருங்க, சிறையில் இருந்தார், நானும் அரசியலில் இருக்கிறேன், சிறையில் இருந்தேன், 1.5 ஆண்டுகள் போடாவில் இருந்தேன். இது வாரிசு அரசியல் அல்ல. நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கூட விவாதிக்கலாம். நானும் இருந்தேன், என்னுடைய குழந்தையும் இருக்கிறது என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்ற வாதத்தோடு மற்றவர்களுடைய குழந்தையும் அவர்களும் அரசியலில் இருந்தார்கள், அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள், அவர்களுக்கு இந்த பொறுப்பும் பதவியும் வழங்கப்பட்டதா என்ற கேள்வி இங்கே நிச்சயமாக தொக்கி நிற்கிறது. அந்த கேள்வியோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.